வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைட்ரஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நம்ம வச்சுருக்கோம். இந்த பல ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பாதிச்சு கொடுத்த மிஷின் இது. இதோட டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சென்டிமெண்டான ஒரு மிஷின், ஒரு முக்கியமான இந்த ஒர்க்குக்கு முக்கியமான ஒரு மிஷின். இது அப்பாவோட மிஷின், ஒரு 10 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. அட்வான்டேஜஸ், டீட்டெயிலிங், வேறு கட்டிங் எப்படி கட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குனாலே மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான். ஃபஸ்ட்டு நம்ம டேப்பை வச்சு மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் போகக்கூடிய ஒரே ஒரு மிஷின் இதுதான் கட் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா ஃபேப்ரிகேஷனில் கட்டிங் தான். ஒரு மெட்டல் இருக்குது, ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அதை கட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பில் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் அந்த கட்டிங் மிஷின். இது எப்படி இருக்கும், இதோட டீட்டெயில்ஸ் என்ன, இதோட ஹேண்டில் எப்படி பண்ணலாம், சேஃப்டியாக எப்படி இதை கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் எனக்கு ஒரு கிரேஸ் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிங் மிஷினை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் பைக்கு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா இந்த கட்டிங் மிஷின் ஒரு ஹோல்டிங் இல்லாமலே அதுவாக நிற்கும். ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு முதன்மை காரணம் அதுதான். இந்த கட்டிங் மிஷினை நம்ம இந்த பல்சரில் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த வண்டி ஓட்டும் போது நமக்கே ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ரொம்ப கிரேஸ். பல்சர் பைக்கு ப்ளஸ் இந்த கட்டிங் மிஷின் தான் நமக்கு ஒரு கிரேஸ்னால் அப்படி ஒரு கிரேஸ். சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கையில் க்ளவுஸ் போடணும். கையில் க்ளவுஸ் போட்டிங்கன்னா தான் இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். சில மெட்டீரியல்லாம் என்னன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், நைஸ் எட்ஜஸாக இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் க்ளவுஸ் போட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ்லேருந்து தப்பிக்கலாம். அதனால நீங்கள் என்னென்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போடணும். இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு ப்ளஸ் இந்த எட்ஜஸ் இதில் இருந்தெல்லாம் இந்த கையில் அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகுல்ஸ், சேஃப்டி கோகுல்ஸ் போட்டுக்கோங்க. கண்ணாடி போட்டுக்கோங்க கண்ணில். ஏன்னா இதில் இந்த மிஷின் இந்த பிளேடு சுற்றும் போது கண்ணில் தான் நமக்கு அட்டாக் பண்ணும். ஸோ உடனே டைரெக்டாக கண்ணுக்கு வரும். அந்த நேரத்தில் கண்ணுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 4600 ரொட்டேஷன் பெர் மினிட். ஸோ நீங்கள் என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதில் மெட்டீரியலில் வரக்கூடிய அந்த டஸ்ட்டு பட்டு நம்ம கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் கண்ணுக்குள்ளே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்ணுக்குள்ளே போச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்கள் கண்ணை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கட்டிங் மிஷினில். சேஃப்டி கிளாஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எப்போவாவது கட்டிங் மிஷின், இந்த வெல்டிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த சேஃப்டி கிளாஸ் போட்டுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த கட்டிங் மிஷின் யூஸ் பண்ண சொல்ல எனக்கு கண்ணில் ஒரு ஸ்க்ராப் விழுந்துட்டு, ஸோ அதை என்னால் எடுக்கவே முடியல. ஒரு 2 நாள் கண்ணுக்குள்ளேயே தான் இருந்து தண்ணி ஊற்றி பார்த்தோம், தண்ணியில் முழிச்சு பார்த்தோம், வேறு இந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி பார்த்தோம், எடுக்கவே முடியல. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் தான் போகணும்னு இருந்து. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக்கை வச்சு எடுத்து விடுவாங்க. ஸோ அப்படி தான் நமக்கு க்யூர் ஆச்சு. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரெட் லைன்ஸ் கண்ணில் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களால் அந்த நார்மல் ஐ, இதுக்கு முன்னாடி இருந்த கண்ணை உங்களால் கொண்டு வர முடியாது. இது எனக்கு ஒரு சின்ன இதுதான். ஆனாலும் இது பெரிய இம்பேக்ட் என்னன்னா, அந்த ரெட் லைன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆர்வக்கோளாறில் வெல்டிங் அடிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியே போடாமல் வெல்டிங் அடிச்சாச்சு. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா கண்ணு ஃபுல்லாக எரிச்சல், சரியான எரிச்சல். அது நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போனேன். ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் தந்தாங்க, சாப்பிட்டேன். நைட்டு தூக்கம் காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணு எல்லாம் பிளர்ராக தெரிஞ்சு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் போச்சா, கண்ணு போச்சு போல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டு, மார்னிங் ஏர்லி மார்னிங் நார்மல் ஆகிட்டு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெட் லைன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த ரெட் லைன்ஸ் போகவே செய்யாது. நீங்கள் சின்ன பிள்ளையில பிறந்திருக்கிறதுல உங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் உங்கள் கண்ணை அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெட்டிஷ் ஆயிரும், பழைய நிலைமைக்கு வராது. பார்க்குறதுக்கு ஒரு அறபோத மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்வக்கோளாறுல எதுக்காகவோ யாருக்காகவோ செய்கிறீங்க அப்படின்னா
இந்த சஃபர் ஆக போறது நீங்க தான். அவங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகமே இருக்காது. ஸோ சேஃப்டி கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. சேஃப்டி கோகுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா கண்ணு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சேஃப்டி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண சொல்ல சேஃப்டி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டாங்சாங் பிராண்டு. ஸோ 220 to 240 வால்ட்டு, 4600 ரொட்டேஷன் பெர் மினிட் அளவுக்கு பவரான ஒரு கட்டிங் மிஷின் தான் இது. பார்த்தீங்கன்னா இது ஒரு மைட்ரஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாங்சாங் கம்பெனி வந்து ஒரு சைனா கம்பெனி. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமுங்கிறதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை வந்து ப்ளக் பண்ணிடணும். இந்த லைன்ஸை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் டிகிரி. டிகிரி என்னன்னா நமக்கு 45, 0, 45. ஸோ இந்த மாதிரி டிகிரிஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் வேணும்னா இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளச்சை அமுக்கிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் 0 டிகிரி. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஆகும். இப்படி ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஆகும். இதுதான் இந்த டிகிரி பாயிண்ட்ஸ். இந்த டிகிரி பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த மிஷின் ஓல்ட் ஆனதுனால அது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும், இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இருக்கும், லாக்கிங் இருக்கும். ஸோ இதுதான் டிகிரி பாயிண்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 45 டிகிரி ஜாயிண்ட் அப்படி வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து 45 டிகிரி, 45, 0, 0லேருந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 45 வர இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 45 வர இருக்கும். இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். பீஸை திருப்பி வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ், இது ஒரு அலுமினிய பீஸு. இதை வச்சு நீங்கள் கட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை மாதிரி வச்சு கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங். இது பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இந்த ஷார்ப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இது 45 டிகிரி. இது வந்து எப்படி கட் பண்ணணும்னா இப்படி வச்சு கட் பண்ணீங்கன்னா இது 45 டிகிரி. ஓகேவா? இது வந்து டிகிரி பாயிண்ட் இது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கிளாம்ப் வரும், அதை வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம யாரும் சொல்ல வச்சு கேட்போம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மிஷினை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து ஹரிசாண்டல் டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட். இப்படி இங்கேருந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். இதுதான் வெர்டிக்கல் டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதை இப்படி பண்ணிட்டு இந்த லிவரை இப்படி தூக்கி விட்டீங்கன்னா இது வெர்டிக்கல் டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்படியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியும். ஸோ அதை லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேடு பார்த்தீங்கன்னா பிளேடு நம்மகிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு ஒன் டைப் ஆஃப் பிளேடு. இந்த பிளேடை வந்து நான் பிவிசி டோர் வெட்டைக்கு யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் பிளேடு. இதுல ஒரு கவர் வரும். ஆக்சுவலா அந்த தூசி எல்லாம் நம்ம கண்ணில் அடிக்காம இருக்கு ஒரு கவர் வரும். பழைய மிஷின் என்னால உடஞ்சு போச்சு, அது இல்லை நம்மகிட்ட. ஸோ இதை கலத்திட்டு தான் இதுல பிளேடை மாத்துற மாதிரி இருக்கும். ஸ்பேனரை வச்சு கலத்திட்டு பிளேடை மாத்துற மாதிரி இருக்கும் இந்த மிஷின்ல. இந்த மிஷினை போட்டுட்டு நீங்க பிளக் பண்ணிட்டு இந்த மாதிரி டிகிரி பாயிண்ட் வேற இந்த கிராஸ் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது கட் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட் பொசிஷன்ல இப்படி வைக்கணும்னா இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இதை பிடிச்சிட்டிங்கன்னா அப்படி லாக் ஆயிரும். இதை அப்படி எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து லாக் ரிலீஸ் ஆகிரும். இதுதான் வந்து லாக்கு, இதோட பின்னாடி உள்ள லாக்கிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலத்துறீங்கன்னா இந்த பிளேடு சுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த லிவரை பிடிச்சி அமுக்கிட்டீங்கன்னா இந்த பிளேடு சுத்தாது, நீங்கள் கலத்திக்கலாம். இது வந்து இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுதான் லாக்கிங் பொசிஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி இதை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா தான் கீழே வரும், இல்லைன்னா அது கீழே வராது, மேலே லாக் ஆயிரும், கீழே வராது. ஃபர்ஸ்ட் இந்த ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி நீங்கள் இதை இப்படி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன். இந்த பட்டன் வந்து இப்போ வரக்கூடிய மிஷின்ல இல்லை, ஆனால் இது பழைய மிஷின்னால இது இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு பட்டன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த 4 விரல் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும். இந்த தம் ஃபிங்கர் வந்து
ஃப்ரண்ட்ல உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணா இந்த பட்டன் ரிலீஸ் ஆகும். இதை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண முடியும். அதை அமுக்கிக்கிட்டு கீழே வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா கட் ஆகும். இதுதான் இது. நான் உங்களுக்கு டெமோ வந்து லாஸ்ட்ல ஒன்று காட்டுறேன். ஸோ இதுதான் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. நீங்க பிளக் பண்ணிருங்க. இது வந்து டிகிரி பாயிண்ட், இது வந்து வெர்டிக்கல் டிகிரி பாயிண்ட். ஸோ பின்னாடி ஒரு லாக் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளேடை கலத்தணும்னு பாத்தீங்கன்னா இந்த லிவரை வச்சு நீங்க கலத்திக்கலாம். இதுதான் கார்பன். இந்த இடத்துலதான் கார்பன் இருக்கும். இது அடிக்கடி தேஞ்சு போகும் நம்ம பழைய மிஷின்ங்கிறதுனால. ஸோ இதை கலத்தி உள்ள இருக்க கார்பனை நீங்க மாத்தி அடிக்கடி மாத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பழசாயிட்டுனா. புது மிஷின் ஆர்மேச்சர் நல்ல இதுன்னா இது நம்மளுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இது அலுமினியம். இந்த பாடிலாம் வந்து மேடப் ஆஃப் அலுமினியம், நல்லா ஹெவியாவே இருக்கும். இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். இது ஹெவியா இருக்கிறதுனாலதான் அந்த பொசிஷனை விட்டு மூவ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த அலுமினியம் மெட்டல் வந்து நமக்கு ரஸ்ட் ஆகாது, லாங் லைஃப் வரும் இந்த அலுமினியம் மெட்டல். ஸோ பாடியை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வந்து போட்டுக்கோங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ சேஃப்டி கிளாஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த கண் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த தூசி எதுவும் உள்ளே போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிகிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 45ல வெட்ட போகிறேன். ஸோ அதனால நான் மிஷினை வந்து 45ல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு நான் அந்த இதை வந்து லைட்டாக ஷைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 டிகிரியில் இந்த கீழே இந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு தெரியும், இதை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு 45 டிகிரியில் கரெக்டாக இந்த இடத்துல 45 டிகிரி வரும். அதில் லாக் ஆகும். அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ 45 டிகிரி இதில் வரும். இதில் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இதை லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது வரும். ஸோ இதில் உள்ள அந்த லிவரை வந்து இப்படி சைடில் தூக்கிட்டீங்கன்னா அது கீழே மேலே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பட்டன் அமைக்கிட்டு உள்ள உள்ள பட்டனை அமுக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் வைக்கிறேன் இல்லையா, அந்த ஹேண்டை வந்து ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் லூஸாக விட்டுனீங்கன்னா அது வந்து நம்ம கைக்கு ஆபத்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு கையை வெட்டுறது அந்த பிரச்சனைலாம் ரொம்ப கம்மி. ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான் நமக்கு இந்த கை வந்து பிளேடுக்குள்ளே போகும். அதனால அந்த கையை வந்து ரொம்ப சேஃப்டியா யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா நான் இந்த கை வச்சிருக்க இடத்துல வைக்கக்கூடாது கை. அதுக்கு வந்து ஒரு லிவர் இதுல வரும், டைட் பண்ணி விடணும். அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கனால நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இதுல வச்சிருக்கோம். அந்த கையை வந்து ரொம்பவே டைட்டா பிடிக்கணும். டைட்டா பிடிச்சிட்டு மிஷினை ரிலாக்ஸா வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா மிஷின் பிளேடு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பயங்கரமாக சுத்தம் மிஷின். ஸோ நம்ம வெட்டியிருக்கிறது வந்து 45 டிகிரி. இதுதான் ஹேண்ட்லிங். மிஷினோட ஹேண்ட்லிங் அப்படின்னா இப்படிதான். இதை டைட்டாக வச்சுக்கணும். இந்த லிவரை வந்து சைடில் தள்ளிக்கணும். இந்த ஃப்ரண்ட்ல உள்ளதை அமைக்கணும். அதுக்கப்புறம் இதை அமைக்கிட்டு மேலே இருந்தே இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுறக்கூடாது. விட்டு இங்கேருந்து கீழே வர வெட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சொல்ல தான் அந்த ப்ரெஷரை எடுக்கணும். அவ்வளோதான். இவ்வளோதான் ஹேண்ட்லிங். கையை பார்த்து யூஸ் பண்ணணும். கண்ணில் கண்ணாடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சுவிட்ச் போடுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். வேற இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்கள் இது வந்து 45 டிகிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சு கட் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தூசியெல்லாம் பறக்கும். இதை வெட்ட சொல்ல தூசியெல்லாம் பறக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் டிகிரி வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய யூஸ் இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட பிளேட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் இருக்க பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாமே இந்த பல் எல்லாமே ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும். ஸோ இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் கட் பண்ணேன், இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதுக்கு நான் இந்த இதை யூஸ் பண்ணுவேன். அது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கிட்டா பிராண்டடோட பிளேடு. ஸோ இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லா ஸ்லிம்மாக இருக்கும். ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். ஸோ இந்த பெரண்ட்ரை டெக்னிக்ல இது வெட்டும். பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான பிளேடு. இந்த பிளேடு வந்து 2000 ரூபாய் வரும். அதுவும் 2000 ரூபாய் தான். மிஷின் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய வரும். மிஷின் ரேட்டு வந்து 15,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் பர் பிராண்டை பொறுத்து ஒரு 15,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் நம்மகிட்ட 2 வகையான பிளேடு இருக்கு. நிறைய பிளேடு கலெக்ஷன் வச்சிருக்கேன்.
ஸோ இந்த 2 வகையான பிளேடு தான் உண்டு மாடல். பார்த்தீங்கன்னா ஒன்று இது வந்து அலுமினியம் வெட்டிக்கலாம், அலுமினியம் உட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் டோர் வெட்டினீங்கன்னா தேஞ்சிடும். ஸோ இதே மாதிரி பிளாஸ்டிக் டோரை வெட்டி தேஞ்சிட்டு நான் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா அது பிளாஸ்டிக் டோருக்கு, இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் வெட்டுறதுக்கு வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி வரும் இந்த பிளேடு. அதுக்கப்புறம் உள்ள காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்கும். இதை திறந்தீங்கன்னா இது உள்ள கார்பன் இருக்கும், உள்ள ஆர்மேச்சர் இருக்கும், பட்டன் இருக்கும், பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். ஆர்மேச்சர் மட்டும் ஹெவியான இது. நம்ம இதுவரை ஆர்மேச்சர் மாற்றல, ஒரு 10 வருஷமாவது ஆர்மேச்சர் மாற்றல. இதுக்கப்புறம் மாற்ற வேண்டிய இதுக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் நான் சொல்கிறேன். ஓகே, ஆர்மேச்சர்